எறா பிரியாணி எப்படி உதிரி உதிரியாக ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பெரிய வெங்காயமாக 2 எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் 3 பச்சை மிளகாய், ஒரு 3 லவங்கம், 2 பட்டை, கொஞ்சமாக சோம்பு போட்டு அது கூடவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அரிசி சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துக்கிறேன். அதில் 1.5 டம்ளர் சேர்த்துக்கோங்க. அரிசியை ஒரு 2 to 3 டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். நான் விசில் போட்டு செய்யலை, தம் போட்டு செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி லீஃப் 3 எடுத்துக்கோங்க. இப்போ அதை எண்ணெயில் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே 2 கரண்டி உப்பு சேர்த்துக்கோங்க. மீதி லாஸ்ட்டில் டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கலாம். நம்ம பட்டை எல்லாத்தையும் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே தக்காளியை ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வீட்டிலே செஞ்ச தயிர் ஒரு 4 டீஸ்பூன் வர மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறம் 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீட்டிலே செஞ்ச கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இப்போ எறாவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம 1.5 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி தேவைப்படுது. 3 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த தண்ணியில் கொஞ்சமாக நெய் நான் 3 தடவையாக பிரித்து சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மட்டும் தம் போடும்போது கொஞ்சம் சேர்ப்பேன். நெக்ஸ்ட்டு இது நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி எடுத்து சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடிக்கடிக்கே கலந்தால் அரிசி உடஞ்சிரும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நெய் போட்டு அரிசியோடு நல்லா இது பண்ணி விடுங்க. அரிசி நல்லா குழையாமல் வரும். அவ்வளோதான். குக்கர் மேலே ஒரு மூடியை போட்டு தம் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இறக்குனா உதிரி உதிரியான எறா பிரியாணி ரெடி.